இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் 24 இன்றைய வாசகங்கள் உண்மையான ஆலயம் எது என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கின்றது. ஏனென்றால் தாவீது அரசர் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு முயற்சி செய்கின்றார். அதாவது, நான் வாழ்வதற்கு ஒரு அரண்மனை இருக்கிறது, இறைவன் என்னோடு இருந்து எனக்கு பல வெற்றிகளை கொடுத்திருக்கிறார், என்னுடைய மக்களுக்கு இப்பொழுது அமைதியான வாழ்வை கொடுத்திருக்கிறார், ஆகவே அவருக்கென்று ஒரு ஆலயம் கட்டி வழிபட வேண்டும். ஏனென்றால் உடன்படிக்கை பேழை இன்னும் ஒரு சிறிய எளிய ஒரு இடத்தில் இருக்கிறது, அதை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பி ஆலயம் கட்டுவதற்கு எண்ணுகின்ற பொழுதே ஆண்டவர் நாத்தான் வழியாக ஒரு செய்தியை அனுப்புகின்றார். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. நீ எனக்கு ஆலயம் கட்டப் போகிறாயா? அந்த இறுதியிலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னவென்றால், உன் வழி மரபினரிடையே ஒருவர் தோன்றுவார், அவருடைய அரியணை என்றைக்கும் நிலைத்திருக்கும், அதற்கு முடிவே இராது. அப்படி என்றால் அது எதை குறிக்கிறது? இயேசுனுடைய வருகையை குறிக்கிறது. ஆக உண்மையான ஆலயம் என்பது இயேசுதான். அந்த ஆலயம் இயேசுனுடைய உடல், இயேசுனுடைய ஆன்மா, அதுதான் ஆலயம். ஆக அந்த ஆலயம் இறுதி வரை இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், புனிதமான ஆலயம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது பல ஆலயங்களுக்கு திரு யாத்திரை செல்லுகின்றோம், நடந்து செல்லுகின்றோம், பலவிதமான விழாக்களுக்கு செல்லுகின்றோம், ஆலயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், உண்மைதான். ஆனால் அதற்கு அதிகமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இயேசுவுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? அவர் விட்டு சென்ற விழுமியங்களை நாம் வாழுகின்ற பொழுதுதான். அவர் என்ன சொல்லுகின்றார்? ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் ஆன முடிந்ததை செய்யுங்கள், மனமொத்து அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், யாரையும் காயப்படுத்தாதீர்கள். இது போன்றதுதான் இயேசுவின் விழுமியங்கள். அதே போன்று இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய வருகை மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது, மீட்பை கொண்டு வரப்போகிறது, நாம் அனைவரும் வாழ்வு பெறப்போகிறோம் என்ற செய்தியை கொடுக்கிறது. ஆக இந்த இரண்டு வாசகங்களும் கொடுக்கின்ற ஒற்றை செய்தி, மனிதர்களாகிய நம்முடைய மீட்பு இயேசுடைய வருகையால் மட்டுமே நிகழப்போகின்றது. ஆகவே இயேசு என்னும் ஆலயத்தை நாம் வணங்குவோம், தொழுவோம், அந்த ஆலயத்தில் குடிகொள்வதற்கு நாம் முற்படுவோம். ஏனென்றால் புனிதமான இடத்தில் நாம் வாழ வேண்டுமென்றால் நாமும் நம்மை புனிதமாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பிக்க இருக்கின்ற நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்களாக, உடையை மட்டும் தூய்மையாக வைத்திருப்பதல்ல, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்களாக இந்த விழாவினை இன்று சிறப்பாக பங்கெடுத்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இதோ இந்த மக்களை என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். நாங்கள் உம்முடைய பிறப்பு விழாவினை சிறப்பிக்க இருக்கின்ற அந்த நேரத்திலே நாங்களும் புதுப்பிறப்படைந்து எங்களுடைய பழைய வாழ்வை களைந்து புதுமை எண்ணம் கொண்டவர்களாக, புதிய சிந்தனைகள் கொண்டவர்களாக, புதிய அன்பை புதுப்பித்தவர்களாக, பாசம் கொண்டவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.